வணக்கம் சொந்தங்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பழைய சாதத்தை வீண் பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கூடவே 2 குட்டீஸ் சாராவும் பவுலும் என்னென்ன சேட்டை பண்ணாங்க, என்னென்ன குறும்பு பண்ணாங்க, இவங்களோட ஒரு நாள் டே விலாக் எப்படி போச்சு அப்படிங்கிறத ஒரு நாளாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பவுல் எப்படியெல்லாம், இந்த குட்டி பையன் பேர் பவுல், இவங்க சாரா, இவங்க 2 பேரும் எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, பவுல் எப்படி கோவப்படுறான், எப்படி குறும்பு பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு குட்டி பொண்ணு வேறு இருக்காங்க, அவங்க பேர் ஷெரின். மொத்தம் 3 குட்டீஸ் இருக்காங்க. இவங்கள வச்சுட்டு எப்படி இன்னைக்கு டே போகுது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சாதம் ஃபஸ்ட்டு மீந்து போச்சு அப்படின்னா நான் களி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவேன். நைட்டு சாதம் மீந்துச்சு அப்படின்னா தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லா சாதம் கொதிச்சிடணும். அப்படி இல்லைன்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு கொதி ஆனதுக்கப்புறம் அதில் சாதத்தை போடணும். நீங்கள் எப்படி பண்ணாலும் சரி, தண்ணி ஊற்றி வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் அடுப்பில் வச்சிடலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன். கூடவே இதோட நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல, ராகி மாவு சேர்த்து களி பண்ண போகிறோம். நம்ம நார்மலாகவும் நான் கொதிச்சு இப்படி தான் பண்ணுவேன். சாதம் மிச்சம் ஆனாலும் இப்படி தான் கொதிக்க வச்சுட்டு மாவு போட்டுறது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தேவையான மாவு 1 கப்பு மாவு போட்டிருக்கேன். இது கூட ஒரு கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி அதிகமாக இருந்தால் இந்த மாவு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதி வரணும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்கணும். அது வரையும் போட்டு நம்ம இழக்கக்கூடாது. இந்த கொதிரியே மாவு பாதி வெந்துடும். நல்லா கொதிக்கிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறணும். ராகி மாவு ரொம்ப வேகணும், வயிறு கட்டிக்கும் அப்படின்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ் 8 மாதம் 6 மாதத்துலேருந்தே களி 8 மாதத்துலேருந்தே சாரா பவுலில் சாப்பிட்றாங்க. அதனால் டைஜஷன் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் வரல. இப்படி செஞ்சாலே நமக்கு போதுமானது. நல்லா கொதி கொஞ்சம் தண்ணி வற்றி கொஞ்சம் நேரம் ஆன உடனே மூடி கூட போட்டுக்கலாம். மூடி போட்டால் கொஞ்சம் பொங்கி வெளியே வரும். அதனால் இப்படி ஓப்பன் பண்ணியே நல்லா கொதி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு 2-3 ஆவிக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ பாதி கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பருப்பு மற்ற கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பருப்பு கடைவோம் இல்லைங்களா, அந்த கட்டை தான் ஒன்று வச்சுருக்கேன். இது இல்லாமல் களிக்கோள் இருக்குது. எங்கள் மாமியார் வீட்டில் களிக்கோள் தான் இருக்கும். களிக்கோள் எனக்கு இங்கே கிடைக்கல, கோயம்புத்தூரில். எங்கே கிடைக்கணும்னு எனக்கு தெரியல. நாங்கள் இப்போ சூலூரில் சந்தைக்கு போகும்போது கேட்டு வச்சுருக்கோம். அது வரையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மத்துக்கட்டையோட அந்த குச்சியிலே தான் நான் இப்போ களி பண்ணிகிட்ருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ண அப்படியே பாதி வேகும். கட்டக்கூடாது. அதுக்காக தான் நான் ஒரு கொஞ்சமாக அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டேன். அந்த மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த பதம் நல்லா தெரிஞ்சிடும், தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கரெக்டாக தண்ணிக்கு ஏற்ற மாதிரி மாவு 1 கப் மாவு போட்டு அப்படின்னம்னா நமக்கு களி நல்லா வந்துடும். எங்கேயுமே கட்டாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாதி மாவு அதில் வந்துருச்சு. மீதி மாவு நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டைம் மூடி வச்சு வேக வைக்கணும். இப்படி 2-3 டைம் மூடி வச்சு வேக வைக்கும்போது மீதி மாவு நல்லா வெந்துடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீடாக இருக்கக்கூடாது, தீஞ்சு போயிடும். அப்படியே மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே குக் பண்ணணும். 2-3 டைம் மூடி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டால் ரெடி ஆகிடும். ராகி மாவு உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதிகப்படியான கால்சியம் இருக்குது. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம். சாதம் மீந்து போச்சு அப்படின்னா கம்பல்சரி களி தான். இதுக்கான சைடிஷ் இருந்தால் ஓகே. அப்படி இல்லைனாலும் வாரத்தில் ஒரு 2 முறையாவது களி சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி மெயினாக அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக குழந்தைங்களுக்கு ஒரு ஃபில்லிங்கான ஃபுட்டாக இருக்கும். நல்ல மோஷன் போவாங்க. வயிறு நிறைய களி மட்டும் சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். நல்லா பசி தாங்கவும் செய்யும். களி ஆகிறதுக்குள்ளே சைட் பை சைட் காஃபியும் போட ஆரம்பிச்சிட்டேன். காஃபி காலையில் இருந்தோடனே காஃபி குடித்தா தான் நமக்கு ஒரு ஃபில்லிங்காக இருக்குது. 2-3 டைம் நல்லா கிளறி விட்டாச்சு. இதுக்கப்புறம் பதம் பார்த்துடலாம். களி வெந்துருச்சு அப்படிங்கிறத தண்ணி கையில் தொட்டுட்டு மாவு இப்படி கொஞ்சம் எடுத்து ஊட்டி பார்த்திங்க அப்படின்னா கையில் சுத்தமாக மாவு ஒட்டவே கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா களி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு களியை எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வச்சு தொட்டு உருட்டிட வேண்டியதான். இப்போ அதிகமாக களி செய்யவே முடியறதில்ல. அதனால் அந்த சூடு கை பொறுக்க மாட்டேங்குது. அடிக்கிறக்க களி பண்ணும்போது நம்ம கை நல்லா சூடு தாங்க ஆரம்பிச்சிடும். இப்போ எனக்கு உண்மையாலுமே கொஞ்சம் சூடாக தான் இருக்குது.
நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே வந்து உருண்டை பிடிக்காதீங்க. ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் நீங்கள் உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். எப்படி உருண்டை பிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். ஒரு பிளேட்டில் கொஞ்சம் மாவு எடுத்து போட்டுக்கணும். கொஞ்சம் மாவு எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி தட்டி 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 இப்படி உருட்டினீங்க அப்படின்னா உருண்டே வந்துடும். அப்படி இல்லைன்னா டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் மாவு போட்டு உருட்டினீங்கனாலும் வந்துடும். எனக்கு வந்து நான் பிளேட்டில் போட்டு போட்டு தான் பழக்கம். வச்சு அப்படியே சுற்றி உருண்டே பண்ணிடுவேன். எங்கள் மாமியார் தான் களி பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டு. ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் வந்து களி சாப்பிட்டு பழகினேன். அவங்க நல்ல பெரிய பெரிய உருண்டையே பிடிப்பாங்க, சுட சுட உருட்டுவாங்க. எங்கள் நாத்தனார் கூட நல்லா தான் பண்ணுவாங்க. நான் வந்து அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் தான் எப்படி செய்கிறது, அது சாரா பிறந்ததுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட கேட்டு கற்றுக்கிட்டேன். களிக்கு நல்ல ஒரு சைடிஷ் கறி குழம்புலாம் பண்ணோம்னா களி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கறி குழம்புக்கு, மீன் குழம்புக்கு, மசாலா ஆட்டி வச்ச குழம்புக்கெல்லாம் களி வந்து ஒரு களி ஒரு உருண்டை கூட தாராளமாக சாப்பிடலாம். என்னடா இவ்வளோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. இன்றைக்கி சாதம் அதிகமாக மீந்துருச்சு. அதெல்லாம் அதிகமாக மாவு போட்டு நம்ம வந்து களி பண்ணியிருக்கோம். காலையிலத்துக்கு மதியத்துக்கும் ஹஸ்பண்டுக்கு டிஃபனுக்கும் இன்றைக்கி களி தான் கொடுத்து விட போகிறேன். குட்டீஸு விரும்பி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். வாங்க அவங்க சாப்பிட்றதையும் காட்டுறேன். குட்டீஸ்க்கு சின்ன சின்ன உருண்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மதிய நேரம் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் தயிர் கலந்து, மோர் கொஞ்சம் கலந்தோ இல்லை தயிர் கலந்தோ வந்து நம்ம வந்து கரைச்சி குடித்தாலும் நல்லாயிருக்கும். குட்டீஸு விரும்பி குடிப்பாங்க. களி வந்து காலையில் பண்ணிட்டோம்னா மதிய நேரத்தில் இப்படி வந்து கரைச்சி குடித்தாலும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நமக்கு வேஸ்ட் ஆகாது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் களி பண்ணுறது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். களி எப்படியோ காலையத்துக்கு செஞ்சாச்சு. டிஃபனும் லஞ்சுக்கும் இப்போ ஒரே அடியாக ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. ஷெரின் குட்டி ஒரு தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. கண்ணே முழிக்க முடியறதில்ல. குட்டீஸ் 2 பேர் சவுண்டு போட்டு ஷெரினை எழுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே ஆக்டிவாக ஜெட்டியில் போட்டு விட்டு கொஞ்சம் நேரம் ஆட விட வேண்டியது தான். காலையில் எழுந்தவுடனே எப்போவும் தொடச்சி ட்ரெஸ் மாற்றிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கூட பவுல் பையிலும் கூடவே எழுந்துட்டாங்களா, அவங்களுக்கும் பால் கொடுத்தாச்சு. களிக்கு சைடிஷாக என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்து காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு போட்டு குருமா மாதிரி, அதாவது குழம்பு ஆட்டி ஊற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன். இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு கறி குழம்பு மாதிரி தான் பண்ணியிருக்கேன். களிக்கு தொட்டுக்கறக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். காலிஃப்ளவர் குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. போடுவா தட்டில். என்ன வேணும், என்ன வேணும்? களி சாப்பிட்றியா? களி 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 வேணுமா? வெயிட் பண்ணு குழம்பு ஊற்றுறேன். வெயிட் பண்ணு இருப்பா. களி குழம்பு ஊற்றுறேன் கொடு. சாராவா களி சாப்பிடு. சாரா பத்தி ஊதி சாப்பிடணும். ஹஸ்பண்டும் கிளம்பிட்டாரு. குட்டீஸை இனி நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான். குட்டீஸ் டீ பார்த்துட்டு இருக்காங்க, அப்படியே களியும் சாப்பிட்றாங்க. குட்டீஸ்க்கு களி போட்டு கொடுத்தாச்சு. இனி ஷெரினோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது தான். அவங்க கொஞ்சம் நேரம் அப்படியே ஆடி விளையாடுவாங்க. விளையாண்டுட்டு கொஞ்சம் அழுக ஆரம்பித்தாங்க அப்படின்னா தொட்டியில் போட்டு ஆட்டி தூங்க வச்சிடலாம். இனி இவங்களோடையே ஒரு மணி நேரம் அப்படியே சரியாக போயிடும். களியா? களி உனக்கு பிடிக்குமா? காலிஃப்ளவரா? போகலாங்க. நீ என்னம்மா வேலைத்தனை பண்ணிட்டு வர்ற? என்ன பண்ணுற? குட்டிமா தூங்க வச்சாச்சு. இவங்களும் சாப்பிட்டாச்சு. இவங்களுக்கு குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸையும் மாற்றி விட்டாச்சு. இவங்க போடுற சத்தத்துக்கு ஷெரினும் ஒரு சில டைம் தூங்க மாட்டா. அது நேரத்தில் கண்ணா பின்னாடி இவங்க சண்டை போடுறது. இப்போ பாருங்கள் எப்படி சண்டை போடுறாங்க, எப்படி அடிச்சுக்கிறாங்க. எனக்கு கோவமே வந்துடும். கப்பில் போகல, அதில் வெறும் இதாக இருக்குது. சரி ஸ்பூன், அப்போ இந்த ஸ்பூன் கொடுத்துரு சார். அந்த ஸ்பூன் கொடுத்தேன். எல்லா ஸ்பூனும் ஒன்று தான். ஏய் பவுல், ஏன் பவுல் பிடிவாது பிடிக்கிறீங்க? இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ்,
இவங்களோட பிடிவாதம் தாங்கவே முடியாது. இந்த பவுல் பையன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். அவங்க அக்கா கையில் என்ன இருக்கோ அது வேணும் அவனுக்கு. இல்லை சார் மயில் குட்டிந்தா. எத்தனை ஸ்பூன் வேணும் உனக்கு? எத்தனை ஸ்பூன் வேணும்? வச்சு விளையாடு. நான் வாங்கி வச்சிடுறேன். சரி கொடு வாங்கி வச்சு. கம்மிரு. அடி வேணுமா? அடி வேணுமா? அடி வேணுமா? கிளி வைக்கவா? கிளி வைக்கவா? கிளி 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 கிளி. என்னை அடிச்சா உனக்கு தாண்டா வலிக்கும். நீ எதுக்கு எம்மடியில் வர்ற? நீ என்னையும் அடிச்சுட்டு எம்மடியில் வந்து பாருங்க. சரிண்ணா சரி சரி அது கூட Paul. Paul என்ன பண்ணா? சரி நீ மறுபடியும் சாக்லேட் போட்டு செய் பார்க்குறாமா. என்னடா? சரி பில்டிங்லாம் எடுத்து வைக்க சொல்லிட்டேன். வீடே குப்பையாக போடுறது ஃப்ரெண்ட்ஸ். காலைல எழுந்து வீடை நீட் பண்ணி கூட்டினா வீடே துணியை போட்டுடுறாங்க, வீடே பில்டிங் போட்டுடுறாங்க, வீடே குண்டை எடுத்து போட்டுடுறாங்க. சரி கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஏதாவது ப்ரொஜெக்டரில் போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் லேர்னிங் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லா பில்டிங்கும் சாராவே எடுத்து வைக்க சொன்னேன். அதுக்கப்புறம் தான் போடுவேன்னு சொன்னோன்னே எல்லாம் எடுத்து வச்சாங்க. சரின்னு இந்த சவுண்டுக்கு எழுதுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தூங்குவாங்க. இடத்துல எல்லாம் எழுந்தாலும் அவங்கள ஆட்டி விட்ற வேண்டியது தான். பனானா. Oh, very good. Duck, வாத்து. அம்மா. சரி. அம்மா. யானை. அப்புறம் மறுபடியும் பசிக்குதுன்னு சொன்னாங்க. மறுபடியும் கொஞ்சம் களி போட்டு கொடுத்து சாப்பிட்டாங்க. 2 பேருக்கு ஒரே பிளேட்டில். சாராவும் பவுலும் சேர்ந்து சண்டை போட்டு சாப்பிட்ருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு கொஞ்ச நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொஜெக்டர் போட்டு வருது. அதுக்கப்புறம் அவங்க பாருங்கள் மிஷின் கடையில் போய் விளையாண்டுருக்காங்க. ஷெரீனுக்கு கூழ் செஞ்சாச்சு. இடையில அவங்க விளையாட இவங்களையும் கொஞ்சம் பார்த்துற வேண்டியதான். அவங்களுக்கு கூழ் செஞ்சால் ஒரே துப்புறாங்க. பிடிச்சி குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். 2 மாதத்தில் ஃபீடிங் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. 3, 4, 5 மந்த்தில் ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணுவோம். இவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதை இருந்த கொஞ்சத்தை நீ குடிச்சிட்ட. திரும்ப இருக்குல்ல சிங்கில் போய் போட்டிருப்போம். குளிக்கிறியா? நைட்டு குளிச்சுக்கலாம். சரி அதுதான் பாத்ரூமா. சரி போய் குளிச்சுக்கப்போ. எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் பார்த்தீங்களா? அதாவது கிளாத்லாம் போட்டு அந்த அளவுக்கு வந்து வெளிச்சம் மறையிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ப்ரொஜெக்டர் போடும்போது பகலில் யூஸ் பண்ணால் இருட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பாய் எடுத்து கட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும், பட் ஆனால் நல்லா ஒர்க் பண்ணுது, எஃபெக்டிவாக இருக்குது. கூழ் குடிச்சு கொஞ்சம் நேரம் ஆட்ட ஆடினதுக்கப்புறம் ஷெரீனையும் குளிக்க வச்சாச்சு. குளிக்க வச்சு அவங்களுக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. அவங்களும் இன்னி கொஞ்சம் நேரம் ஆடுவாங்க, அப்படியே தூங்க வச்சிடலாம். ஷெரீன் நல்லா இப்போ திரும்ப ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஷெரீனை குளிக்க வச்சு அவங்கள தூங்க வச்ச உடனே ஷெரீன் குளிக்க வைக்கும்போது நானும் குளிக்கணும்னு ஒரே ஆடம்.
யாரா அந்த மெத்தையில் படுக்கிறது? பாப்பா மெத்தையில் எதுக்குள்ள படுத்துருக்கிறேன்? படுத்துக்கோ. அவங்கள ஆட்டி தூங்க வச்சதுக்கப்புறம் இவங்களையும் ஒரு குழியில் போட்டாச்சு. நிறைய துணி மாற்றுறது ஃப்ரெண்ட்ஸ், நிறைய குளிக்கிறது, தண்ணியில் விளையாடுறது. ஏன் கேட்குறீங்க? உங்களோட அலும்பு தாங்க முடியாது. அவள் அது பற்றி அதை அங்கே வச்சிரு. அது லைட்டு சுவிட்ச் போடுறது வை. பாய் போட்டு தலகாணி போட்டு நைட்டு மட்டும் தூங்காதீங்க. ம் குட் நைட். ம் ம் நீ வீடு எடுக்க பில்டிங்கில் எடுத்து கவரில் போடுமா. எடுத்து வைமா. அதெல்லாம் எதுக்குமா குண்டா பில்டிங்கில் இப்படி வீட்டாவே போட்டு வச்சுருக்கீங்க? ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. சரி கண்ணு தொடச்சிக்கோ. இது எடு. அந்த குண்டாவெல்லாம் எடுத்து வேணும். எடுத்து விளையாடக்கூட சொல்லியிருக்கேன்ல. ஏன் தான் இப்படி பண்ண? கில்லி படத்துலேருந்து அர்ஜுனர் வில்லு அப்படிங்கிற சாங்க்கு தான் வைப் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருவேளை காப்பரேட் போட்டாங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சாங்கை சொன்னேன். எப்படியோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இன்றைக்கான டே விலாக் முடிஞ்சிருச்சு. குட்டீஸ்க்கு நைட்டு கண்டிப்பாக ஒரு டம்ளர் பால் கொடுப்பேன். காலையில் தூங்கி எழுந்தோடனே ஒரு டம்ளர் பாலும், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு தான் தூங்குவாங்க. இது எப்பவும் போல் ரொட்டீன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஒரு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.